ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. என்ன குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் தொடங்கிடுச்சா? இவ்வளோ நாளாக ஆன்லைன் கிளாஸஸ் அது இதுன்னு பிஸியாக இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு மூஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் குழந்தைங்க இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, ஐஸ்கிரீம் வேணும், டெசர்ட் வேணும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இதெல்லாம் நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்னோடய இது என்னென்னா, எப்போவுமே நான் இந்த ஈட் அவுட்டை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். எல்லாமே நான் வீட்டிலையே செஞ்சு கொடுத்துருவேன். என் பிள்ளைங்க சின்ன குழந்தைங்கள இருக்கும்போதுலேருந்தே நான் அது மாதிரி தான். எதுவுமே நான் வெளியில் வாங்கி கொடுக்குறத நான் லைக் பண்ணவே மாட்டேன். அவங்களும் அது மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது அது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். பிள்ளைங்களை நல்லா லெஷர்லியாக வீட்டில் உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்லாம். இந்த ஆரஞ்சு மூஸ் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஆரஞ்சு 3, ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், ஒயிட் சாக்லேட் 4 டேபிள் ஸ்பூன், சுகர் 5 டேபிள் ஸ்பூன், அகர். நம்ம டெசர்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு மூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 4 ஆரஞ்சு எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா செலக்டடாக ஆரஞ்சு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது பாதியாக கட் பண்ணாதீங்க, முக்கால்வாசியும் கால்வாசியுமாக வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஜூஸரால் நம்ம ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜூஸை புழிஞ்சிட்டேன். இந்த ஆரஞ்சோட அந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓட்டை விழாமல் அழகாக பிச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா தோலையும் உரித்து எடுத்துடலாம். உள்ளார ஹோல் விழாமல் பார்த்துக்கோங்க. நான் 3 ஆரஞ்சு தான் புழிஞ்சேன். ஜூஸ் நல்ல போதுமான அளவுக்கு இருக்குது, நல்லா ஜூஸியாக இருந்தது. இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ இந்த மூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ சைமல்டேனியஸாக நான் ஒரு பேக்கெட் அகரில் கால்வாசி அகரை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். அகருக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அகர் நேச்சுரல் சீவீட், அதனால் நான் எப்போதும் அகர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அகர் நல்லா டிசால்வ் ஆனோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கலனா உங்கள் வீட்டில் மில்க் பவுடர் இருந்ததுன்னா கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட கடையில் சின்ன ஷேஷையில் விற்கிது, ஒரு 20 கிராம்ஸ் இருக்கும் அந்த ஷேஷையில், நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் நல்லா பொங்கி வர சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த மில்கோட எடுத்து ஊற்றிக்கலாம். நார்மலாக நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் கட்டி பிடிக்காமல் நீங்கள் இது செய்யணும், அதில் கான்ஷியஸாக இருக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க ஜெலட்டினையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஜெஸ்ட் அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சீவி வச்சுருக்கேன். அதையும் இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டை நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1, 2, 3, 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா திரும்பவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்திக்கலாம். ஸ்டவ்வை கொளுத்திட்டு சிம்லையே வச்சு நீங்கள் இதை கைவிடாமல் நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா குக் ஆகி திக்னஸ் கொடுக்கும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த சாக்லேட்டு எல்லாம் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நம்ம சுகர் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்கும், நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து பாலில் டைரெக்டாக ஊற்றினோம்னா பால் தெரிஞ்ச மாதிரி போயிடும். அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு ஆரஞ்சு கலரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சிடுறேன். இதை ஊற்றுறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸில் ஊற்றலாம், இல்லை கேக் மோல்டில் ஊற்றலாம், எதில் வேணாலும் ஊற்றலாம். ஆனால் நீங்கள் க்ரீஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இருந்து ஊற்றி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இது சொல்ல போகிறேன். ஜெலட்டின் உங்களுக்கு இல்லையே நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவரை அதிகப்படுத்திக்கோங்க. நம்ம அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சோம்ல, அந்த ஆரஞ்சு அதில் ஊற்றி இதை மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் பார்க்குறதுக்கு ஆசையாக நல்லா ஃபேசினேட்டிங்காக இருக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு ரேண்டமாக இந்த ஃபுட் கலரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அழகாக மார்பிள் மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து 1 or 2 hours வைக்கலாம். நீங்கள் வெளியில் வைக்கும் போதே ஒரு அளவுக்கு அது இறுகிடும். நம்ம உள்ளார வச்சோம்னாக்கா நல்லா சில்லாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி நல்லா மூஸ் நல்லா வரும். இப்போ 2 hours ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்க்கலாமா? அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த ஆரஞ்சையும் திறந்து பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, அழகாக வந்திருக்கு. இப்போ இதை மோல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளேட்டில் அதை வந்து அப்சைட் டவுனாக கவுத்தோம்னா அழகாக வந்துடும். அதை லைட்டாக நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே வந்துடும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் சாக்லேட் பாக்கி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மில்க் பவுடர் வந்ததுன்னா மில்க் பவுடரை தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆரஞ்சு சொலையை தனித்தனியாக எடுத்து அதுக்கு மேலே தூவினீங்கன்னா கூட அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா டெலிஷியஸான ஒரு மூஸ், அதுவும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சஸ் இப்போ நிறைய கிடைக்குது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி அழகாக இந்த ஆரஞ்சு தோலில் ஊற்றின பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கப்ஸ்லலாம் ஊற்றி கொடுக்கலாம், டிஸ்போசபிள் கப்ஸில். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மூஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அடிக்கடி நான் செய்வேன். நீங்களும் இதை வந்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, see you, bye bye.